எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லி இப்ப வீடியோஸ் போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப சமைச்சேன் அப்படிங்கறதுதான் எடுப்பேன். டெய்லி ஷாப்பிங் எல்லாம் நம்ம பண்றது கிடையாது. அதனால என்னைக்கு சமைக்கிறோனோ அன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் டெய்லி வர மாட்டேங்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர மாதிரி இருக்கும். டெய்லி செஞ்சேன் அப்படிங்கன்னா டெய்லி வீடியோஸ்மே கூட போடுறேன். புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ 2 பேருக்கு சமைக்கிறத நான் அப்படியே வீடியோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டிஃப்ரெண்ட் டைப்பான காம்பினேஷன்ஸா நான் என்ன பண்றேன் டெய்லி அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதாவது லஞ்ச் காம்போஸ் கொஞ்சம் ஈஸியா சட்டுன்னு செய்யற மாதிரி. 2 பேருக்கு செய்யறதே கிட்டத்தட்ட மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. அதனால ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கான மெனு தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட டெய்லி அந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்றேன். அதுக்கு நடுவுல ஏதாவது பண்ணேன் இல்ல ஷாப்பிங் பண்ணேன் அப்படி வந்தான் அப்படின்னா எங்கேயா வெளியே போனா அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பாக்குற படமே கூட ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா தி ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தியோட அசாசினேஷன் அதை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு இது பார்த்தேன். 7-8 எபிசோடு இருக்குன்னு நினைக்கிறேன். சோனி லிவ்ல ரொம்ப நல்லா இருந்தது. நான் பாத்தீங்கன்னா விடாம நேத்து பார்த்தேன். எந்திரிச்சு போகாம கிட்டத்தட்ட மத்தியானத்துல இருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் எப்பயும் பார்க்க மாட்டாரு. அவருமே கூட அவர் பார்த்து நல்ல படுத்து தூங்குவாரு. அவருக்கு தூங்குறதுக்கே பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரு போன்ல ஏதாவது ஓடிட்டு இருக்கும். அந்த சத்தம் கேட்டு தூங்கிடுவாரு. ஆஃப் பண்ணா எழுந்திருவாரு. நேற்று அதிசயமா ஃபுல் எபிசோடுமே உட்காந்து பார்த்தாரு. நல்ல த்ரில்லிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பிளஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இது மிஸ் பண்ணாம பாருங்க, நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு என்ன லஞ்ச் பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான உங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வியூஸ் கம்மியா தான் போகுது. சரி, ஆனாலுமே நம்ம எப்போ எடுக்கிறோமோ சமைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க இப்போ யார் வீடியோஸ்னாலுமே சரி லைக் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. சோ அதுமே கூட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதனால எங்களுக்கு பணம் எல்லாம் வராது. கிளிக் பண்ணா எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு போன் திறந்தோம் அப்படின்னா மேல வீடியோஸ் காட்டும் பாத்தீங்களா. எதுக்கு நிறைய வியூஸ் இருக்கோ அந்த வீடியோஸ் தான் மேல வரும் எடுத்த உடனே. ஆல்கோரிதம் யூடியூப் தான் அப்படிதான் இருக்கு. சோ அதனால உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணீங்க அப்படின்னா கீழே அந்த பாயிண்ட்ஸ் காட்டும். நீங்க அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிற உங்க வீடியோ மேல மேல வரும். சோ முடிஞ்சதுன்னா நீங்க அதையுமே கூட பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டோம். அதனால பெருசா ஒன்றும் பண்ணல. லஞ்சுக்கு அந்த தட்டைப்பயிறு ஏற்கனவே வேக வச்சிருந்தது ஃப்ரிட்ஜில் இருக்கு. அதை வச்சு ஒரு குழம்பும் காலிஃப்ளவர் சிம்பிளான ஒரு சப்ஜியும். படுக்கிறதுக்கு இடம் தேடுறான் பார்த்தீங்களா. ஸோ காலிஃப்ளவரை சோடா உப்பும் போட்டு பச்சை தண்ணியில தான் போட்டு வச்சிருக்கேன். கடாய் சூடு பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் கொஞ்சமா மஞ்சத்தூள், காலிஃப்ளவர் போட்டு வச்சிருந்தேன் பார்த்தீங்களா தண்ணியில, அதை 2 தடவை அலசிட்டு கடாயில சேர்த்துட்டு கூட வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா அது மட்டும் சேர்த்தா போதும். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். எந்த சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். கலந்த சாதம் அது எல்லாமே. ஸோ அது வந்துட்டு இருக்க டைம்ல அந்த தட்டைப்பயிருக்கு குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1/4 கப்பு தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 5-6 மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதை இப்போ தண்ணி சேர்த்துட்டு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ பாருங்க மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள இங்க ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதுல கிரீன் ஆனியன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் நிறைய இருந்தா நிறைய சேர்த்தாலுமே கூட நல்லா இருக்கும். நல்லா சிம்லேயே வச்சுதான் வேக வச்சிட்டு இருக்கேன் மூடி போட்டு. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் கூட சேர்க்க போறதில்ல, வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா நீங்க கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அதை வேற பர்னருக்கு மாத்திட்டேன். சிம்ல வச்சு விட்டுருக்கேன். இந்த பக்கம் கடாய் சூடு பண்ணிட்டு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது குழம்புக்கு 6-7 வெள்ளை போட்டு தோலோடையே நல்லா இடிச்சு எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்து இடிச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதுல கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம்.
பூண்டு இடிச்சு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இது கூட இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ் அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ணி. இது வந்து கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடணும் வெங்காயத்தையுமே கூட. அந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். காலிஃப்ளவர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா மல்லித்தூளும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா கூட போதும். புளி வந்து நான் பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த மசாலா நல்லா பச்சை மணம் போனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச அந்த தட்டாம்பயிறு இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு, லோபியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், இங்கே தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. தட்டைப்பயிறு, தட்டாம்பயிறு எல்லாமே விதவிதமாக பேர் இருக்கும். வெள்ளை கலர் இதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சிவப்பு தட்டைப்பயிறு கூட சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ மூடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சூப்பரான குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த பக்கம் டிவி ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் போய் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு மேலே பெப்பர் தூவிருக்கேன். இந்த காய் அண்ட் சிப்ஸ், சிம்பிளான லஞ்ச் மெனு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது போக தயிர், குழம்பு வச்சா ரசம் வைக்க மாட்டேன், ரசம் வச்சா குழம்பு வைக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் ஓடும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.